மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 7 இறை வசனங்கள் 13 முதல் 20 முடிய. இடுக்கமான வாயில் வழியே நுழையுங்கள், ஏனெனில் அழிவுக்குச் செல்லும் வாயில் அகன்றது, வழியும் விரிவானது, அதன் வழியே செல்வோர் பலர். வாழ்வுக்குச் செல்லும் வாயில் மிகவும் இடுக்கமானது, வழியும் மிக குறுகலானது, இதை கண்டுபிடிப்போர் சிலரே. போலி இறைவாக்கினரை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். ஆட்டுத்தோலை போர்த்திக் கொண்டு உங்களிடம் வருகின்றனர், ஆனால் உள்ளேயோ அவர்கள் கொள்ளையிட்டுத் தின்னும் ஓநாய்கள். அவர்களின் செயலைக் கொண்டே அவர்கள் யாரென்று அறிந்து கொள்வீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையோ முட்பூண்டுகளில் அத்தி பழங்களையோ பறிக்க முடியுமா? நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் நச்சு கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் நச்சு கனிகளை கொடுக்க இயலாது, கெட்ட மரம் நல்ல கனியை கொடுக்க இயலாது. நல்ல கனி கொடாத மரங்களையெல்லாம் வெட்டப்பட்டு நெருப்பில் எறியப்படும். இவ்வாறு போலி இறைவாக்கினர் யாரென அவர்களுடைய செயல்களைக் கொண்டே இனம் கண்டு கொள்வீர்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. அன்பு தந்தையே இறைவா, நித்திய வாழ்விற்கான நேரிய வழியில் எங்களை வழிநடத்தி அருளும். தவறான வழிகளை உணர்ந்து உண்மையை வெளிப்படுத்தும் அறிவை அளித்தருளும். நாங்கள் நல்ல கனி கொடுக்கவும் உம்மை மகிழ்விக்கவும் வரம் தாரும். பொய்மையிலிருந்து எங்களை காப்பாற்றி உமது திருவுளத்தின்படி நடக்க கிருபை தாரும். ஆமென்.